ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது வந்து 2 நாள் எடுத்த வீடியோ. என்னோடய சேனல் வந்து ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ வந்து சண்டே மண்டே 2 நாள் எடுத்த வீடியோ. இந்த வீக்கு ஸ்டார்டிங்கில் எடுத்த வீடியோ. எனக்கு வந்து எடிட் பண்ண டைம் கிடைக்கல. ஸோ அதனால் வந்து நான் 2 நாள் வந்து வீடியோ போடலை. vlog வந்து வந்திருக்காது. ஸோ இது வந்து 21st 22nd 2 நாள் எடுத்த வீடியோ. ஸோ 21st 22nd எடுத்த வீடியோ வந்து எனக்கு இப்போ தான் எடிட் பண்ண டைம் கிடச்சிது. அப்போ இனி இന്ന് പോകുമ്പോൾ നമുക്ക് ഇത് എടുത്തിട്ട് പോവാം. പെട്രോൾ ഉണ്ടായിരുന്നോ? കൊള്ളാമോ? ஸோ இது மண்டே சண்டே வந்து நாங்கள் அந்த டைமில் வந்து ட்ரிவாண்ட்ரத்தில் வந்து ஃப்ரெண்டு வீட்டில் தான் இருந்தோம். ஃப்ரெண்டு வீட்டில் வச்சு எடுத்த vlog தான் இது. ஸோ வீடியோ எடுத்து எடிட் பண்ண தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இவங்க வீட்டில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் ரிஷி எடுத்துட்டான். இப்போ வந்து சேர் போட்டு மேலே போய் ஷெல்ஃபில் எடுத்துகிட்டு வந்திருக்கான். சரி, அப்படியாச்சும் நம்மளை கொஞ்ச நேரம் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருப்பானே அப்படின்னு நானும் விட்டுட்டேன். ஈவினிங் டின்னர் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன். தக்காளி சட்னி தான் பண்ணணும். அப்புறம் வந்து இட்லி, அவ்வளோதான் இன்றைக்கி வந்து நைட்டு ஸ்பெஷல். ഹായ് പറഞ്ഞേ, ഹായ് പറഞ്ഞേ. എങ്ങനെ ദേഷ്യപ്പെടണം? എങ്ങനെ ദേഷ്യപ്പെടുന്നത്? ഇതിൽ പെട്രോൾ ഉണ്ടോ? ചൂടെന്ന് പറഞ്ഞിട്ട് ചേച്ചി. സുഭാഷ് ഏട്ടാ, ഇങ്ങനെ ഞാൻ ഇടുന്നു, ഇങ്ങനെ ഞാൻ ഇടും. ஈவினிங் அப்படியே வந்து வெளியே வந்துட்டோம். ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் தான் போயிட்டுருக்கோம். இந்த டே எடுத்த வீடியோ வந்து நான் ஷார்ட்ஸாக போட்டிருந்தேன். அன்றைக்கி வந்து ஃபுல் வீடியோ வந்து எடிட் பண்ண முடியல. சிட்டிலலாம் நம்ம சொல்லவே தேவையில்லை. ஈவினிங் டைமு செம்ம கூட்டமாக இருந்துச்சு. எல்லா சிக்னல்லையும் ஒரு 10 நிமிஷமாச்சும் நம்ம வந்து நின்றுருப்போம். இது ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு, எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். எங்களோட நிறைய vlogல வந்திருப்பாங்க. ரீசெண்டாக மூகாம்பியை போன vlogலேயும் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து சின்ன சர்ஜரி, ஸோ ஹாஸ்பிட்டல் அட்மிட்டாக இருந்தாங்க. பார்க்குறதுக்காக தான் நாங்கள் வந்திருந்தோம். എങ്ങനെ ഒട്ടിപ്പിടിച്ച് വെന്തില്ലേ? മാവ് അതിനകത്ത് ഇങ്ങനെ ചേർന്നിരുന്നപ്പോ ഞാൻ പിന്നെ തട്ടിയിടുമ്പോ മാവെല്ലാം കൂടെ അതിനകത്ത് ഇങ്ങനെ ഇരിക്കുന്നു. പിന്നെ ഞാൻ അതിനകത്ത് യൂസ് ചെയ്തില്ല. വീട്ടിലെനിക്ക് എളുപ്പത്തിന് അങ്ങനെ ചെയ്തേ. இது வந்து அடுத்த நாள் எடுத்த வீடியோ. மண்டே மார்னிங் வந்து எடுத்த வீடியோ இது. ஃப்ரெண்டோட சிஸ்டர் வந்து ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. ஸோ அவங்களே வந்து காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சமைச்சிட்டாங்க. நான் எந்திரிக்கிறதுக்குள்ளாடியே வந்து அவங்க எல்லாமே சமைச்சு வச்சுட்டாங்க. இதெல்லாம் மறந்து போய் ചേച്ചി വെച്ച കടലക്കറി.
കുറച്ച് പുട്ട് വെച്ചിട്ടല്ല അപ്പൊ അവർക്ക് കുറെ കൊടുത്തുവിടാച്ചി. ഇതിലാ പോണേ? ரிஷிக்கும் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு நானும் வந்து சாப்பிட்டுட்டு மத்தியானம் வந்து சமைக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நானும் அவங்களுக்கு தான். அவங்க இருக்கிறனால நான் வந்து கொஞ்சம் ஹெல்ப் தான் பண்ணி கொடுத்தேன். அவங்க வந்து எல்லாமே வந்து பண்ணிட்டாங்க. அவங்க வந்து சமையல் வந்து சூப்பராக வந்து பண்ணுவாங்க. நமக்கு வந்து அந்த அளவுக்குலாம் வராது. ஸோ நான் வந்து சைட் லேபர் ஒர்க் மட்டும் பண்ணி கொடுத்தேன். മീനിന്റെ വേസ്റ്റ് ഇടാമല്ലോ. മീനിന്റെ വേസ്റ്റ് ഇടാം. வீடியோவில் சமைக்கிற மாதிரி காட்டியிருப்பேன். ஆனால் நான் வந்து எதுவுமே சமைக்கலை. கோவக்காய் மட்டும் வந்து பொரியல் பண்ணியிருந்தேன். வேறு எதுவுமே வந்து பண்ணல. எல்லாமே வந்து அவங்களே தான் பண்ணாங்க. எனக்கு எந்த கஷ்டமுமே வந்து கொடுக்கவே இல்லை. சமையல் அவ்வளோ சூப்பராக பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க ஊர் ஸ்டைலில் வந்து ஃபிஷ் கறி வச்சுருந்தாங்க. மிளகு ஃபிஷ் கறி சூப்பராக இருந்துச்சு. அவங்கள்ட்ட ரெசிபியெல்லாம் வாங்கியிருந்தேன். நானும் வீட்டில் போய் சமைக்கணும் அப்படின்னு. இன்றைக்கி மத்தியானம் லஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோவைக்காய் பொரியல், அப்புறம் ஃபிஷ் கறி, ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் வந்து கிழங்கு, இதெல்லாமே வந்து இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ரிஷிக்கு வந்து ஊட்டிட்டு அப்புறம் வந்து நான் சாப்பிட்ணும். അച്ഛ എവിടെ ഋഷി? ഇത് എവിടെ? ഇതേ ഇത് ഇപ്പുറത്ത് അപ്പം കാണാൻ പറ്റും. ഇതാ കുട്ടി. ദിവസങ്ങളല്ലേ ട്രിവാൻഡ്രം 6-7 ദിവസം ആഘോഷത്തിൻ്റെ ആഘോഷം. ஸோ நாங்கள் வந்து ஈவினிங் என்ன பண்ணோம்னா வந்து சிஸ்டரும் நானும் அப்புறம் வந்து அவங்க பொண்ணு ரிஷி, என் ஹஸ்பண்ட், நாங்கள் 4 பேரும் வந்து 5 பேரும் வந்து பார்க்குக்கு போயிருந்தோம். இது வந்து கனாக்குந்து ஆப்போசிட்டில் இருக்கிற பார்க்கு. இந்த கனாக்குந்து தான் நேற்றுக்கு வந்து எனக்கு போக முடியல. நான் வீடியோவில் வந்து ரீசன்ட் வீடியோவில் நான் போட்டிருப்பேன். കുറച്ച് നേരം ഇവിടെ വന്നിട്ട് ഫ്രീ ആവും. ഋഷി അങ്ങ് നോക്ക്. ചേച്ചി ചേച്ചി നോക്കടാ. ചേച്ചി பார்க்கு கூட்டிகிட்டு வந்து அவன் விளையாடுவான்னு பார்த்தோம்னா பார்க்கு வெளியிலே வந்து கொஞ்சம் விளையாட்டு பொருள்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ அங்கேருந்து இந்த பைனாக்குலர் வந்து வாங்கிட்டான். பார்க்குக்குள்ளாடி வந்து ஸ்டெப்பு மேலே ஏறி நின்றுட்டு இதை வந்து வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். അവന് മനസ്സിലാവും ആരെയും നോക്കാം, അവനെ കെയർ ചെയ്യാൻ. അല്ലെങ്കിൽ ബാക്കിൽ നിന്ന് ഒരാളില്ലെങ്കിൽ അവൻ കത്തിട്ട് പോയി. ഇപ്പം മേളിൽ കയറിപ്പോൾ എന്താ അവസ്ഥ?
பார்க்குக்கு கூட்டிகிட்டு வந்து விளையாடுவான்னு பார்த்தோம்னா வந்து அவன் பாட்டுக்கு வந்து பைனாக்குலரை வச்சு மேலே ரொம்ப டாப்பில் நின்று பார்த்துட்ருக்கான். அவனுக்கு எப்படி தான் தெரியுதுன்னு தெரியல. இது பைனாக்குலரு, இது வந்து இப்படி தான் பார்க்குறது அப்படின்னு எப்படி தெரியுதுன்னு தெரியல. நான் எதுவுமே வந்து கற்றுக் கொடுக்கல, எல்லாம் கார்ட்டூன் பார்த்து வந்து கற்றுக்கிட்டான். பத்து மணி ஆனதும் வந்து செக்யூரிட்டி வந்து விசில் அடிச்சிட்டாங்க. ஏன்னா டைம் முடிஞ்சிருச்சு. 10 மணி வரை தான் வந்து நம்ம இதுக்குள்ளாடி இருக்க முடியும். ஸோ நாங்கள் தான் லாஸ்ட்டு இந்த ப்ளே கிரவுண்ட்லேருந்து வெளியே இறங்குறதுக்கு. அங்கேருந்து நேராக எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா 10 மணி ஆயிடுச்சு. நைட் ஐஸ்கிரீம் குடிக்கணும் அப்படின்னு பெனி ஐஸ்கிரீம் தான் போயிருந்தோம். நைட் டைமில் ரிஷிக்கு வந்து ஐஸ்கிரீம் கொடுக்கறது இல்லை. தணுப்பாக இருக்கிறது எதுவுமே நான் வந்து கொடுக்கறது இல்லை. ஆனால் வந்து சரி இன்றைக்கி ஒரு நாள் குடிக்கட்டும் அப்படின்னு கொடுத்தேன். 1க்கு 2 குடிச்சிட்டான். பயந்து தான் கொடுத்துட்ருந்தேன். ஏன்னா வந்து ஏதாவது ஃபீவராக தான் வந்துடுமோன்னு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஆனால் பரவாயில்ல, எதுவும் ஆகலை. ഞാൻ പറഞ്ഞില്ലേ എത്ര മടക്കി കഴിക്കുന്നു. ചേച്ചി കൂട് മതി. അപ്പോ 2 ഒരേ ഐസ്ക്രീം വാങ്ങിച്ചു കൊടുക്കൂലേ ചേച്ചി? എനിക്ക് വരുമ്പോൾ അച്ഛന് അച്ഛനൊന്നെന്താ വരുമ്പോൾ അച്ഛന് ஐஸ்கிரீம் வந்து 1 ஆச்சு, அப்புறம் 2 ஆச்சு, அப்புறம் 3 வேணும்னு அழுதுட்டுருக்கான் ரிஷி. ஸோ அதனால் வந்து மூட் ஆஃப்லேயே உட்காந்துருக்கான். மெதுவாக வந்து வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டோம். அப்புறம் தட்டில் போய் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த 2 நாள் vlog எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.